எது சமூகம் என்று ஒரு சிந்தனையை சொல்லுகிறார். இதற்கு நீங்கள் பொருளை தேர்ந்தெடுத்து பார்த்தால் பேராசிரியர் நீலகண்டன் யார் எழுதினார் என்பதை எடுத்துக்கொள்ளுகிறார். முன்னுரையில் விளக்கி இருக்கிறார். மக்கள் திரள், அதுதானே சமூகம்ங்கிற சொல்லுக்குரிய அர்த்தமாக இருக்க முடியும். இந்த மக்கள் திரள் என்பது சமூகம் என்பதனுடைய பொருளாக இருக்க முடியும். அந்த மக்கள் திரள் பிறப்பு தடைகளால் பிரிக்கப்படாமல் சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகம். பொதுவாக சமூகம் என்ற உடனே மக்கள் தொகையினுடைய திரளை மட்டுமே குறிப்பிடுகிறோம். இல்லை, அது சமநிலையில் இயங்கினால் மட்டும்தான் அது சமூகமாக இருக்க முடியும். இவ்வளவு நீண்ட பண்பாடும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த இலக்கியங்களை படைத்ததும், அதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இலக்கிய தன்மை உள்ளதாக ஒரு மொழியை கையில் வைத்திருப்பதாகிய இந்த தமிழ் சமூகம் முற்றிலும் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறதா? இன்னொருவரை தாழ்வு சொல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறதா? இந்த கேள்விக்கு அடுத்து பதில் சொல்லுகிறார். சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகமாகும் என்கிறார். நம் தமிழ் சமூகம் அப்படி இல்லை. குறிப்பாக தகவல் பரிமாற்றத்தில், சேர்ந்து உணவு உண்ணலில், திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. சமூகம் என்பது வெறும் மக்கள் தொகை சேர்ந்திருப்பதல்ல, வாழ்வியல் முறை. யாரும் யாரையுமே நோக வைக்க கூடாது. பாரதியோட வரியில் எனக்கு பிடித்த வரி, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டு. மனிதர் நோக மனிதர் பார்க்கும். ஒரு மனிதனை நோக அப்படி முகத்தை அலட்சியமா திருப்பினாலே அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நீங்க அவனை வேற வார்த்தைகளால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவனுடைய முகத்தை கொஞ்சம் கடுமையாக ஒரு பார்வை பார்த்தால் அதுவே பிழையாக போய்விடாதா? ஒரு அருமையான சூஃபி ஞானி பற்றிய ஒரு வரலாறு. அந்த சூஃபி ஞானி வருகிறார். தெருவில் ஒரு நாய் படுத்திருக்கிறது. அவர் ஒரு நல்ல உடை உடுத்தி இருக்கிறார். இந்த நாய் மீது தன்னுடைய உடை பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்தில் தன் உடையை கொஞ்சம் உயர்த்தி கொள்ளுகிறார். அந்த சூஃபி ஞானி உயர்த்தியது பெரிதல்ல, ஒரு நாய் கிடக்கிறது என்ற ஒரு அருவருப்போடு அந்த நாயை ஒரு பார்வை பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த நாய் அவரை பார்த்து பேசத் தொடங்குகிறது. ஒரு நிமிடம், ஒருவேளை என் மீது உன் துணி பட்டுவிட்டால் அதை தண்ணீரில் சுத்தம் செய்து கொள்ள முடியும். ஒருவேளை உன் துணி என்னுடைய மீது பட்டுவிட்டால் அந்த அழுக்கை தண்ணீரில் சுத்தம் செய்ய முடியும். நீ இப்போது என்னை அருவருப்பாக பார்த்தாயே, அதை 7 கடலில் கழுவினாலும் போகாது, உனக்கு தெரியுமா? அந்த அருவருப்பா ஒரு பார்வை பார்த்தல்ல, அதை எந்த கடல்ல போய் கழுவுறது? 7 கடல்ல கழுவுனா கூட அந்த பாவம் போகாது, தெரியுமா? அந்த சூஃபி ஞானி திகைத்து போகிறார். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். ஒரு இறைவனுடைய படைப்பில் ஒன்றை தாழ்வாக நினைப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, மன்னித்துக்கொள் அப்படின்னு கேட்கிறார். அந்த கதை ரொம்ப அழகா போகும். அப்புறம் அந்த நாய்கிட்ட சொல்றார், நீ எனக்கு குருவா இருப்பியான்னு கேட்டார். ஒன்னு மாதிரி மோசமான ஆளுக்கெல்லாம் நான் குருவா இருக்க மாட்டேங்குது. அது ரொம்ப அழகான கதை, அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆனா என்ன முக்கியம்னா, யாரையும் முகம் நோக பார்க்க கூட நமக்கு உரிமை கிடையாது. மொப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்தினார். விருந்துக்கு மட்டுமல்ல, யாரையுமே மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் தவறான ஒன்று. இப்ப எப்படி குறிப்பிடுறாரு பாரு, தமிழ் சமூகம் அப்படி இல்லை. தகவல் பரிமாற்றத்தில், சேர்ந்து உணவு உண்ணலில், வாங்க உட்காருங்க சாப்பிடலாம். பெரியார்தாசன் பேசும்போது தான் மீட்டிங்ல சொல்வார், நம்மால் காலையில வெளியே போகும்போது எல்லாம் ஒன்னா போலாம் வாங்கன்னு கூப்பிடுறான். எதுக்கு? கொல்லைக்கு போறதுக்கு. வாங்க போயிட்டு வருவோம். அப்படி சாப்பிட போகும்போது தனித்தனியா போயிடுறாங்க. அதுக்கு போகும்போது எல்லாரும் ஒன்னா போறான், இங்க சாப்பிட போகும்போது மட்டும் எல்லாம் தனித்தனியா போறான். அப்படி சேர்ந்து உண்ணலில் எவ்வளவு பெரிய விஷயம். நான் அன்னைக்கு இதுல கூட சொன்னேன், அந்த பல்கலைக்கழக உரையில கூட, அதாவது ஒட்டுமொத்தமாக மனிதர்களை அவமானப்படுத்துவதுங்கிறத விடுங்க, கொஞ்சம் உயர்ந்ததாக தங்களை பாதித்துக் கொள்ளுகிறவர்கள்ட்ட கூட அந்த அகங்காரம் போக மாட்டேங்குது. தமிழ்நாடு தெய்வீக பேரவை தொடங்குது, எல்லா மடாதிபதிகளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது முடிந்ததுக்கு அப்புறம் உணவு உண்ணணும். மத்தியானம் கூட்டம் முடிஞ்ச உடனே அப்போ அந்த உணவுக்காக ஒரு குறிப்பிட்ட 2-3 ஆதீனங்கள் அவங்களையும் அழைக்கிறாங்க, சாப்பிடலாம். அப்படி எவ்வளவு கடுமையான வார்த்தை ஒருத்தர் சொன்னார் தெரியுங்களா? இவங்கெல்லாம் கறி திங்கிறவங்க, இவங்களும் இன்னைக்கு சாமியார் ஆயிட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிட முடியுமா? அதெல்லாம் நடக்காது, நாங்கெல்லாம் தனியாக தான் சாப்பிடுவோம். அப்படி ஒருத்தர் சொன்னார்.
சிவனடியார்கள் என்ற பட்டியல்ல வருது. அடியாரோடு அமுது செய்வித்தல் திருஞான சம்பந்தர் பாடுறாரு. எல்லாம் இலக்கியத்தில் இருக்கு, வாழ்க்கையில இல்ல, புத்தகத்தில் இருக்கு, ஆனா நடைமுறையில இல்ல. எல்லாரும் ஒன்று தானே, சேர்ந்து சாப்பிட வேணும்னு நினைக்க வேண்டும் இல்லையா? இல்ல, முடியாது அப்படி. ஐயா, நீங்க இலக்கியங்கள் எடுத்து பார்த்தா கொள்மின் கொடுமின் எழுதுறாரு ஆழ்வார். கொடுத்துட்டா எடுத்துக்கடா, ஒன்னும் தப்பே கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு எழுதுறாரு. கொள்மின் கொடுமின் அப்படின்னு எழுதுறாரு. நடைமுறையில் இல்லையே. அந்த சேர்ந்து உண்ணலில், சேர்ந்து உணவு உண்ணலில், திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. இன்று சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆங்கிலேய ஆட்சியின் நவீன உற்பத்தி சார் உறவுகளுக்கு பிறகும், திராவிட இயக்கத்தினுடைய நவீன ஜனநாயக சமூக முன்னேற்றங்களுக்கு பிறகும் இன்றைக்கு தகவல் பரிமாறலில், சேர்ந்து உணவு உண்ணலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டில் கேட்கறது இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது உணவு விடுதியில் கேட்கறது இல்லை, யாரு என்ன ஜாதிலாம் கேட்கறது இல்லை. ஆனா இன்னமும் ஆழ் மனதில் அது இருக்கிறது. நான் கூட சொன்னேன், தெருக்கல்ல இருக்கிற பேர்லேருந்து ஜாதியை எடுத்துட்டோம். அப்ப கூட சில பேர் அந்த காலகட்டத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெருவில் இருந்தது, மனசுல இல்லை. இப்ப தெருவில் இல்ல, பல பேர் மனசுல அழுத்தமா இருக்கு. ரொம்ப படிச்சு மேல வந்தவங்க பல பேர் மனசுல கூட அது ரொம்ப அழுத்தமா இருக்கு. இது இந்த வேடிக்கை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. உணவு உண்ணலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஆனாலும் இன்னமும் மன உறவுகளில் தடை இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இதனை சமூகம் என்று வசதிக்காகத்தான் குறிப்பிடுகிறோமே தவிர முழுமையான பொருளில் இல்லை. ஒரு நல்ல கருத்து. சமூகம்ங்கிற மக்கள் திரள் இருக்கு, ஆனா வாழ்வியல் முறையில் இது சமூகமாக மாறவில்லை. இது ஒரு கனமான செய்தி. ஒரு கனமான செய்தியை ஒரு நிமிடத்துக்குள்ள நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் சொல்வது பாருங்க. ஒரு நிமிடத்தில் அவர் சொன்ன செய்தியை விளக்குவதற்கு நான் 8 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவ்வளவு அழுத்தமான நெசவு, பட்டு நெசவு மாதிரி அவ்வளவு அழுத்தமான நெசவு அந்த வார்த்தைகளால் அந்த கருத்து பின்னப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம எடுத்துக்கணும். நீங்க பல விஷயங்கள்ல ஓப்பனாவே சொல்றேன்னு, கோயில் கருவறைக்குள்ள தமிழ் போகக்கூடாதுங்கிறது இப்ப இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் பிரச்சனையே கிடையாதுங்க. தமிழ் கோயிலுக்குள்ள போலாமா போகக்கூடாதாங்கிறது உண்மையான மெயின் இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் உள்ள போயிட்டா சுவாமி தீட்டாயிடுவாரா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் இல்ல பிரச்சனை. ஏன்னா வைணவத்துல போயிடுச்சு இல்ல. வைணவ கோயில்கள்ல முதல்ல அவங்க அர்ச்சனையை முடிச்சிட்டு அப்புறமா சாத்துமோர் அந்த பாட்டை அப்படியே சொல்லுவாங்க. நல்ல கம்பீரமான குரல்ல ஆழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே சொல்லி கற்பூரார்த்தி காட்டுவாங்க. அப்ப தமிழ கோயிலுக்குள்ள, வைணவ கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. என்ன சிக்கல் தெரியுமா? பட்டாச்சாரியார் மந்திரத்தையும் சொல்லிட்டு தமிழையும் அவரே பாடுறாரு, அங்க பாடி முடிச்சிட்டார். ஆனா சைவ கோயில்ல சிவாச்சாரியார் மந்திரத்தை சொல்றாரு, ஓதுவார் வெளியே நிக்கிறாரு. இப்ப தமிழ் உள்ள போக கூடாதுங்கிறது முக்கியம் இல்ல, ஓதுவார் ஜாதி உள்ள போக கூடாதுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. தமிழுக்கான எதிர்ப்பு அல்ல, அது ஓதுவான்ங்கிற ஜாதி உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு. ஆனா பெரிய கொடுமையில கொடுமை என்னன்னா, ஆதி சைவ சிவாச்சாரியாருங்கிற கம்யூனிட்டியே அவங்க வைதிக பிராமணர்கள் கிடையாது. ஆதி சைவ அந்தணர்களோடு வைதிகர்கள் பொன் கொடுத்து எடுக்க மாட்டாங்க, அவர்கள் சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. வைதிக பிராமணர்கள் ஆதி சிவாச்சாரியான்னு சொல்ற சிவன் கோயில பூஜை பண்ற சிவாச்சாரியாரோட பொண்ணு கொடுத்து எடுக்க மாட்டாங்க, சம்பந்தம் பண்ண மாட்டாங்க, அவங்கள சமமா மதிக்கவும் மாட்டாங்க. நான் இதெல்லாம் ஏன் வெளிப்படையா பேசுறேன்னா, இன்னும் ஓப்பனா சொன்னா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு அவங்க டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. பேக்வேர்ட் கம்யூனிட்டிங்கிற கோட்டால அவங்க வேலையே வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் பேக்வேர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கோட்டால டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கின ஆளே எனக்கு தெரியும், வாங்கி கொடுத்த ஆளையும் எனக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வர, வேணும்னா they can opt பேக்வேர்ட் கிளாஸ்ங்கிற கோட்டாக்குள்ள அவங்க போய் பண்ணிக்கலாம். இப்ப என்ன சிக்கல் பாருங்க, அவங்க சூடோ அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பயன்பாட்டுவா, அது மாதிரி வைதிக பிராமணர்கள் போல் போலியாக சிவாச்சாரியார்கள் தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற மனநோயால் கஷ்டப்படுகிறார்கள். இதான் உண்மை. அவர்களுக்கு வைதிக பிராமணர்களோட சம்பந்தமே பண்ண முடியாது, பொண்ணு கொடுத்து எடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க போலியா அவர்களை போல தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகிற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ இதுதான் திருமண உறவுகள்ல கிடையாது, உணவு உண்ணல்ல கிடையாது, வாழ்க்கை முறையில கிடையாது. அப்ப அதை எப்படி சமூகம் நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த அழகான ஒரு செய்தி, அந்த செய்திக்குள்ள இவ்வளவு அருமையான விஷயம்.
நான் என்னமோ இந்த இடத்துக்கு வந்துட்டதே பெரிய புரட்சி மாதிரி சாதனை மாதிரி, இது தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவரே சொல்றார். எங்களுக்கெல்லாம் முன்னோடி கபீர்தாசரை போன்றவர்கள் இறை உணர்வு இவற்றையெல்லாம் ஒப்புக்கொண்டவர்கள், இறை அனுபவம் பெற்றவர்கள். இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லலாம், கொஞ்சம் மிகையா இருக்குமோன்னு யோசிக்கிறேன். இறை அனுபவம் உள்ளவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். இறை அனுபவம் உடையவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். மதத்தை பெரிதாக பேசுகிறவர்கள் ஒருபோதும் இறை அனுபவத்தை அடைய மாட்டார்கள். எழுதி வச்சு. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றது, மதம் என்பது தெரு போல, இறை என்பது அடைந்த இடம் போல. வீடு சேர்ந்தவன் தெருவை பற்றி கவலைப்பட மாட்டான். தெரு வீட்டுக்குள் வர முடியாது, மதம் இறைவனுக்குள் வர முடியாது. இந்த திங்கிங் நம்ம யாருக்குமே கிடையாது. தெரு எங்க வீட்டு வழியா போலாமா சார்? தெரு முடிஞ்சிடும், அப்பதான் வீடு தொடங்கும். மதம் முடிஞ்சிடும், அப்புறம் தான் இறை அனுபவமே தொடங்கும். கபீர்தாஸ் அப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவம் உடைய ஞானி, முழுமையான ஞானி. அவர் மக்களிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை மாற்ற வேணும்னு முடிவு பண்றார். ஆனா நம்ம மக்களுடைய நம்பிக்கை இருக்கு பாருங்க, உண்மையில பயங்கரம். மாத்தி அதுக்கு ஒரே காரணம் அச்ச உணர்வு. எத்தனை இந்த பக்கம் வைக்கணுமா, அந்த பக்கம் அந்த நுனி இப்படி பார்த்து வைக்கணுமா, அப்படி பார்த்து, எப்படி வச்சாலும் உன் பொண்டாட்டியை மாற்ற முடியாது. எங்க நண்பர் சண்முக வடிவேலுன்னு திருவாரூர் ரொம்ப நல்லா பேசுவார். சண்முக வடிவேல் அவர் சண்முக வடிவேல் என்ன பண்ணாரு, அவங்க மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் காசி வரைக்கும் போயிட்டு வந்தார். நீங்கள் எவ்வளோதான் கொஞ்சம் இந்த மாதிரி நம்பிக்கையாக இதெல்லாம் பெரியார் இதெல்லாம் பேசினா கூட அதெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க பல பேர். உங்களை பற்றி நான் சொல்லாமல் போகக்கூடாதுல்ல, உங்களை பற்றி இங்கேயே சொல்லணும்ல, அதையும் சேர்த்து தான் நான் சொல்லணும். அவர் இப்படி தான் பேசுவார். ஆனால் அப்படி போயிட்டு வந்துட்டார். காசிக்கு போகணுன்னு போயிட்டு வந்தார் சார். காசிக்கு போகணுன்னு போகும்போது சார், அங்கே அந்த பண்டாக்கு காசு கொடுத்து அவர் தான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் 1 2 3 இப்படி மேலே எல்லாம் அனுப்புவார். எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே மனைவி யாருக்கு காரியம் பண்ணானோ மனைவி எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, அம்மாவுக்கு யார் காரியம் பண்ணானோ அம்மாலாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, அப்பாவுக்கு காரியம் பண்ணவங்களாம் அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, தாத்தாவுக்கு காரியம் பண்ண எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒருத்தன் அழுகுறான், ஓன்னு அழுகுறான். அந்த பண்டாவுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்கா, அவன்கிட்ட கேட்குறான், அந்த ஆள் ஏன் அழுகுறான் அப்படின்னு. அவன் சித்திக்கு காரியம் பண்ணியிருக்கான். இவர் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னவர் சித்தியே சொல்லலையே. அப்ப என் சித்தி நடுத்தூர்ல இருக்கிறா போல் இருக்கு, அவன் மட்டும் மேலே போல போல் இருக்குன்ற கவலையில அவன் அழுதுகிட்டே இருந்தவன இந்த பண்டா கேட்டார், அவன் ஏன் அழுகுறான். நீங்க அவன் சித்தி பேர் சொல்லல, அவங்க தான் எல்லாரையுமே வழிகாட்டி கூட்டிட்டு போறாங்கோ. அதாவது இவங்களுக்கு ரூட் தெரியாதான், அவங்க தான் ரூட்டே காமிச்சு கூட்டிட்டு போறாங்களா. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன். மனிதன் விதவிதமான நம்பிக்கைகளால கஷ்டப்படுறவன், ஒரு அச்சத்தினால கஷ்டப்படுறவன். அதுக்கு ஒரே காரணம் தெரியுங்களா, மரணம் பற்றிய பயம். மரணம் பற்றிய பயம் இருக்கிறதால மனிதர்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். பிறக்கிற போது தாயினுடைய யோனிலேருந்து வெளியே வரும்போது ஒரு பிரஷரோட உள்ள வராம பாருங்க, அப்ப குபீர்னு ஒரு பயம் வரும். அந்த பயத்தின் காரணமா எல்லா விஷயத்திலுமே உளவியல்ல மனிதனுக்கு ஒரு பயம் உண்டு. அதை மாற்றுவது கடினம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இதுல மதம் சார்ந்த நம்பிக்கையில என்னன்னு கேட்டா, காசியில இறந்து போனா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கு பக்கத்துல இருக்கிற மகரட் அப்படிங்கிற ஊர்ல இறந்து போனா அவங்க அடுத்த பிறவில கழுதியா பொறுப்பாங்கன்னு வேற. இந்த ஊர்ல செத்துட்டா இதுக்கு அதுக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் வித்தியாசமோ தெரியல. நடுவுல செத்து போனா இந்த ஊர்லயும் இல்லாம அந்த ஊர்லயும் இல்லாம மனுஷனுக்கு அவ்வளவு பயம், என்ன பண்ண முடியும்? கபீர்தாஸுக்கு கோபம் வருது, ஐயோ இந்த மக்களை மாற்ற முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் வருது. அந்த மகரத்துங்கிற ஊர்ல போய் இறந்து போயிட்டா கழுதியாப்புறம் போகணும்னு நம்பிக்கை. இங்க காசியில பிறந்தா, காசியில இறந்து போனா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா, இந்த பூரி சங்கராச்சாரியாருடைய சில ஸ்பீச்சஸ் இருக்கு, நீங்க கேளுங்க. அவர் ஒரு ஒரு ஆன்சர் சொல்றாரு, எவ்வளவு கிளவரா ஆன்சர் பண்றாரு தெரியுங்களா? ஒருத்தன் கேட்குறான், எங்க கோயிலில் இதை தாண்டி அவன் வரக்கூடாது, அதை தாண்டி அவன் வரக்கூடாதுன்னு வர்ணாசிரம தர்மத்தின்படி நீங்கள் தடை சொல்கிறீங்களே, சனாதன தர்மத்தின்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவன் கேட்குற கொஸ்டின் அப்படியே, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒருத்த மேலே போடுறீங்களே, அது நியாயமா அப்படின்னு. வெரி கிளவர் அவர் சொல்கிறாரு,
யாருக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை? உனக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? எனக்கு கூட தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நான் வந்து நெருப்பை தொடக்கூடாது, சன்னியாசி ஆகிட்டேன், நெருப்பை தொடக்கூடாது. இப்போ யாராவது எனக்கு அன்னைக்கு சாப்பாடு கொடுக்காட்டி அன்னைக்கு முழுக்க நான் பட்டு தான் கிடக்கணுமே ஒழிய நான் சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஸோ தெர் இஸ் எ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் மீ. யாருக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை? அவனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க மாதிரி எனக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நீ ஒரு பெரிய விஷயமா இந்த உலகத்தில் பேசாத. இப்படி ஆர்கியூ பண்ணிட்டே வந்து சார் ஃபைனலாக ஒரு பாயிண்ட் அடிச்சார். சார் என்னங்கிறீங்க? கிளவர்னஸ் அடிக்கிறாரு. என்ன இங்கே தான் இந்த மாதிரிலாம் வேறுபாடு இருக்கும் மொழியா, சொர்க்கத்தில் நாங்களாம் ஒன்றா தான் இருப்போம். நீங்கள் கூட கேளுங்க சார், யூடியூப்ல போய் ரிப்ளைஸ் ஃப்ரம் பூரி சங்கராச்சாரியா அப்படிங்கிறது போடுங்க. கொட்டேஷே அப்படி முடிக்கிறாரு சார். இங்கெல்லாம் அந்த மாதிரி இப்படிலாம் இருப்போமே ஒழிய நாளைக்கு சொர்க்கத்துக்கு போய்ட்டு நாங்களாம் எல்லாம் ஒன்றா இருப்போம். அங்கே ஒன்றா இருக்கலாம்னா இங்கேயே இருந்து தொலைக்கலாம் இல்லை? இது எவ்வளவு நம்மளால வழங்கிக்கவே முடியல பாருங்களேன். அங்கேயே ஒன்றா இருக்கலாம்னா இங்கேயே இருக்கக்கூடாது. ஆன்சரே இல்லை நம்ம கிட்ட. இப்போ இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குல்ல, இதை கபீர் உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறாரு? காசியில போய் இறந்து போனா நீ சொர்க்கத்துக்கு போகலாம், அதே பக்கத்து ஊர்ல போய் இறந்து போனா கழுதியா போகலாம் அப்படின்ற அந்த நினைப்பு. இதை நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக கபீர் என்ன பண்றாரு? வயது முதிர்ந்த காலத்தில் காசியிலிருந்து புறப்பட்டு மகடட் என்ற ஊரில் போய் தங்கினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கபீர் எவ்வளவு பெரிய ஆத்ம ஞானி. ஆனா அவர் அதை உடைக்கிறாரா இல்லையா? நாம் அங்கே போய் தங்கணும்னு சொன்னால் என்ன நடக்குது, கழுதியா பிறக்கணுமா பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் அங்கே போகலாம் அப்படின்னு மாறி போகிறார். இந்த வரலாற்றை அவர் பதிவு பண்ணுறார். அதாவது மக்களுடைய சில நம்பிக்கைகள் அவர்களை எவ்வளவு தூரத்துக்கு அச்சத்தில் வைத்திருக்கிறது, அதிலிருந்து அவர்களை எப்படி மீட்க வேண்டும் என்று பாடுபட்ட கபீர் போன்ற மிகப்பெரிய ஞானிகளை எல்லாம் அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சுக்குள்ள கபீரை பற்றி சொல்லணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்து? இந்த புத்தகத்தை எனக்கு அவர் அனுப்புறதுக்கு முன்னாடியே சொன்னார், நீங்க வந்து இதை படிச்சுட்டு நீங்க இதை பேசுங்க. இது ஏதோ எங்க இயக்கத்துக்கு நான் உங்களை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசடரா யூஸ் பண்றேன்னு பொருள் இல்லை. நான் சமூகத்தின் சார்ந்த பல நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் வந்து படிக்கவும் மற்றவங்களுக்கு சொல்லவும் கூட பயன்படும்னு நான் நினைக்கிறேன். உங்களை எந்த தர்ம சங்கடத்திலையும் ஆழ்த்தணுங்கிறதுக்காக நான் கூப்பிடல. இந்த நல்ல கருத்துக்கள் எல்லாருக்கும் போகலாம். இது ரொம்ப முக்கியம். இது அதாவது ஒரு பெரியார், தந்தை பெரியார் இயக்கத்தில் சார்ந்த ஒருவருங்கிறதுக்காக அவர் முழுக்க நாத்திகமாகவோ அல்லது வேறு வகையான சிந்தனையாவோ பதிவு பண்ணணும் அவசியம் இல்லை. அவருக்குள் இருக்கிற ஒரு முழு மனிதன் இந்த நூலில் வெளிப்படுகிறார். ஒரு முழு மனிதன், எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாருக்கும் தேவையான சில கருத்து இருக்கு. இதற்கு அவர்கள் சிந்திக்கிற முறைக்கு மாறாக சிந்திக்கிறவர்களுக்கும் தேவையான கருத்து இருக்குது. அவைகளை எல்லாம் பதிவு பண்ண வேண்டும் என்ற அக்கறை இந்த புத்தகத்தின் பல பகுதியில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது.